Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to the bank. பேங்க்குக்கு வங்கிக்கு this morning. இன்னைக்கு காலையில டுடே மார்னிங் அப்படின்னு பேசாதீங்க. this மார்னிங் அப்படின்னு பேசுங்க. இன்னைக்கு காலையில அப்படின்னு அர்த்தம். this ஆஃப்டர்நூன் அப்படின்னா இன்னைக்கு மதியம். this ஈவினிங் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம். பேங்க் அப்படின்னா வங்கி. went is the past tense of go இதோட பாஸ்ட் தான் went இல்லைங்களா? சரி, ஓகே. there were many people inside the building. inside the building அப்படின்னா கட்டடத்திற்குள்ள அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இன்சைட் அப்படின்னா உள்ளே. சரி, இப்ப கவனிங்க, தேர் அப்படின்ற வார்த்தை முதல் வார்த்தையா வந்துருச்சுன்னா, ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா வந்துருச்சுன்னா அந்த தேருக்கு அர்த்தங்கிறதே கிடையாது. அது ஒரு டம்மி சப்ஜெக்ட். தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னு இங்க அர்த்தம் எடுத்துக்காதீங்க. ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா தேர் வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தங்கிறதே கிடையாது. தேர் ஆர் அப்படின்னா இருக்கிறார்கள், இருக்கிறது, இருக்கின்றன அப்படின்லாம் அர்த்தம். தேர் வேர் அப்படின்னா இருந்தார்கள், இருந்தன அப்படின்லாம் அர்த்தம். ஆர் இதோட பாஸ்ட் தான் வேர் இல்லைங்களா? சரி, தேர் வேர் மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க. இன்சைட் த பில்டிங் கட்டடத்துக்குள்ள. இன்சைட் அப்படின்னா உள்ளே, பில்டிங் அப்படின்னா கட்டடம். ஐ வாண்டட் டு வித்ட்ரா. ஐ வாண்ட் அப்படின்னா நான் விரும்புகிறேன், எனக்கு வேணும் இப்படின்னு அர்த்தம். இந்த வாண்ட் இதோட பாஸ்ட் தான் வாண்டட். ஐ வாண்டட் அப்படின்னா நான் விரும்பினேன். டு வித்ட்ரா சம் மணி சிறிது பணம் எடுக்க. ஃப்ரம் மை அக்கவுண்ட் எனது கணக்கில் இருந்து, என்னோட அக்கவுண்ட்ல இருந்து. ஐ ஃபில்ட் அவுட். ஐ ஃபில்ட் அவுட் அப்படின்னா நான் ஃபில் அப் பண்ண அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம தமிழ்ல ஃபில் அப்னு பேசுவோம், இங்கிலீஷ்ல ஃபில் அவுட் தான். சரிங்களா? ஐ ஃபில்ட் அவுட் அப்படின்னா நான் ஃபில் அப் பண்ணேன். எ வித்ட்ரால் ஸ்லிப். வித்ட்ராவல் அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்களா? வித்ட்ரால், டிராவல், டிராவல் அப்படின்லாம் பேசக்கூடாது. டிரால், வித்ட்ரால் ஸ்லிப். வித்ட்ரால் ஸ்லிப் அப்படின்னா பணம் எடுக்கும் படிவம். கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. ஃபில்ட் அவுட் அப்படின்னா நிரப்பினேன், அதாவது ஃபில் அப் பண்ண. கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. நான் பணம் எடுக்கும் படிவத்தை கவனமாக நிரப்பினேன், ஃபில் அப் பண்ணேன். ஐ ஸ்டுட். ஐ ஸ்டுட் அப்படின்னா நான் நின்றேன். ஸ்டாண்ட் இதோட பாஸ்ட் தான் ஸ்டுட் இல்லைங்களா? சரி, ஓகே. ஐ ஸ்டுட் இன் a லாங் கியூ. இந்த காலத்தை பத்தி பேசும் பொழுது ஃபார் வந்துடணும். ஃபார் 20 மினிட்ஸ் 20 நிமிடம். ஃபார் 10 hours 10 மணி நேரம். ஃபார் 2 days 2 நாள். ஃபார் 1 year 1 வருஷம். ஃபார் 2 months 2 மாசம். ஃபார் வந்துடணும். சரிங்களா? ஐ ஸ்டுட் இன் a லாங் கியூ ஃபார் 20 மினிட்ஸ். இந்த இன் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். நான் 20 நிமிடங்கள் ஒரு நீண்ட வரிசையில் நின்றேன். அப்புறம் the cashier checked my identity proof. the cashier checked my identity proof அப்படின்னா காசாளர் எனது அடையாள சான்றை பரிசோதித்தார். checked அப்படின்னா the cashier checked அப்படின்னா கேஷியர் பரிசோதித்தார். identity proof அப்படின்னா அடையாள சான்று. he counted the cash and gave it to me. he counted the cash அப்படின்னா அவர் பணத்தை எண்ணினார் மற்றும் gave it to me அதை என்னிடம் கொடுத்தார். எதை? பணத்தை. இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இட்டுங்கிறது பணத்தை குறிக்குது. அவர் பணத்தை எண்ணி என்னிடம் கொடுத்தார். he counted the cash and gave it to me. counted அப்படின்னா எண்ணினார். gave அப்படின்னா கிவ்வோட பாஸ்ட் gave. சரி, ஓகே. I also updated my passbook at the counter. at the counter அப்படின்னா கவுண்டர்ல அப்படின்னு அர்த்தம். I also updated my passbook at the counter அப்படின்னா நான் என்னோட பாஸ்புக்கையும் அப்டேட் பண்ணிட்டேன் கவுண்டர்ல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஐ தேங்க்ட் த பேங்க் ஸ்டாஃப். நான் வங்கி ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்தேன், நன்றி செலுத்தினேன். ஃபார் தேர் ஹெல்ப் அவர்களுடைய உதவிக்கு. தேர் அப்படின்னா THEIR. தேர் அப்படின்னா அவர்களின், அவர்களுடைய அப்படின்லாம் அர்த்தம். மனசுல வச்சுக்கோங்க. ஐ கெப்ட். சரி, இப்ப கவனிங்க. KEEP கீப் இதோட பாஸ்ட் தான் கெப்ட். ஐ கெப்ட் த மணி அப்படின்னா நான் பணத்தை வைத்தேன். கீப் அப்படின்னா வையு, கெப்ட் அப்படின்னா வச்சாச்சு. ஐ கெப்ட் த மணி அப்படின்னா பணத்தை வச்சேன். சேஃப்லி பாதுகாப்பாக. இன் மை பேக் என்னுடைய பேக்ல. அண்ட் கேம் ஹோம் வீட்டுக்கு வந்துட்டேன். கீப் இதோட பாஸ்ட் கெப்ட். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.